வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி நாம் மாங்காய் தொக்கு ஊறுகாய் போட போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 பெரிய நீட்டு மாங்காய், 3 பெரிய மாங்காவாக எடுத்து தோல் எடுத்து சீவி வச்சுருக்கேன். நான் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள், தனியாக கலக்காத மிளகாத்தூள். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் கடுகு வச்சுருக்கேன். கடாய் வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிச்சு, இந்த வெந்தயத்தை போட்டு வறுத்துக்கலாம். இந்த வெந்தயத்தை வறுத்து எடுத்துட்டு கடுகையும் போட்டுடலாம். கடுகும் போட்டு வறுத்து எடுத்துடலாம். இது ரெண்டுத்தையும் வறுத்து பொடி பண்ண போகிறோம். வெந்தயம் நல்லா செவந்துச்சு, இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ கடுகு போட்டு வறுத்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது, வறுந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எடுத்துடலாம். இப்போ ஜாரில் போட்டுக்கலாம். இதையும் ரெண்டும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி வந்துடலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் காமிச்சு அதே கடாயிலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். எப்பயுமே ஊறுகாய்லாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். இது நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டேன். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு கெட்டி பெருங்காயம் இருந்தால் அதை கூட போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிளகாத்தூள் இதில் போட்டுறேன். காஷ்மீர் மிளகாத்தூள் இதில் போட்டுலாம். ஒரு நிமிஷம் கலரி விட்டு அப்புறமா இந்த மாங்காய் எடுத்து போட்டுடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் ஆனவுடனே மாங்காவை எடுத்து போட்டுடலாம். தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க, தீஞ்சிரும் எல்லாம் மிளகாத்தூள். 4 டேபிள் ஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன். தூள் உப்பு போடுறதுனால நீங்கள் வேணால் கல் உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாங்காய் எடுத்து போட்டுடலாம். இப்போ எந்த மாங்காய் வேணால் பண்ணலாம். நம்ம ஊருக்கு குண்டு மாங்காயில் கூட பண்ணலாம். நல்லா புளிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீட்டு மாங்காயில் தான் பண்ணணும்னு இல்லை. குண்டு மாங்காய், நீட்டு மாங்காய் எதில் வேணால் பண்ணலாம். நல்லா கலரி விட்டுக்கணும். இப்படி ஒரு 5 நிமிஷம் இதுலேயே அப்படியே வேகணும் இந்த எண்ணெயில். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெந்தயம் கடுகு வறுத்து வச்சதை பொடி பண்ணி வந்துட்டால் அதையும் இதில் போட்டுடலாம். இது கடைசியாக தான் போடணும், வெந்தயம் இருக்கிறதுனால கசப்பாயிடும். போட்டு 1 நிமிஷம் கலரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மொத்தமாக சேர்த்து இந்த மாங்காவை போட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். 5 நிமிஷம் இந்த மாங்காய் வெந்தால் போதும். தீயை கம்மி பண்ணிடணும் எப்பவுமே, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் ஒன்றா வெல்லம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இனிப்பு போட்டால் நல்லாயிருக்கும். புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் கலந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தொக்கு இட்லி, தோசை, எப்போயாவது சட்னி இல்லைன்னா டக்குன்னு இந்த தொக்கு எடுத்து வச்சுக்கலாம், தொட்டுக்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு கூட, சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், கூட்டு சாதம், தயிர், முக்கியமாக தயிர் சாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பொரியல் இல்லையா, டக்குன்னு இந்த தொக்கு கொஞ்சம் வச்சுன்னு சாப்பிட்றலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பார்த்துட்டு நீங்கள் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு எல்லாமே சேர்த்து மாங்காய் போட்டு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஊறுகாய் 6 மாதம் ஆனாலும் கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆறின பிறகு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெடாது இந்த ஊறுகாய். சுவையான மாங்காய் ஊறுகாய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஊறுகாய் 6 மாதம் ஆனாலும் கெடாது. ஆனால் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.